Hello friends, welcome back to our channel. இனி நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தா Windows 10X ஓட ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்க போறோம். ரீசெண்டா நம்ம சேனல்ல அதாவது நேத்து வந்து நம்ம சேனல்ல வந்து Windows 10X வந்து எப்படி டவுன்லோட் பண்றது, எப்படி இன்ஸ்டால் பண்றது ஒரு ஃபுல் வீடியோ அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். நீங்க அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பார்க்கலனா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சுனா வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு வாங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா வந்து கண்டிப்பா இந்த Windows 10X ஃபீச்சர் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு வந்து அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கேட்டு போய் டக்குன்னு யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்துருப்பாங்க. இன்ஸ்டால் பண்ணாதவங்க பிரச்சனை இல்லை. சோ வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா Windows 10X ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அதாவது Windows 10 அவங்களோட மாடர்ன் OS அதாவது Windows 10 கோர் OS தான் வந்து இப்போ வந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது Windows 10X. ஸோ அப்கமிங் வர பீசஸ்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அப்கமிங் பீசஸ்ல வந்து இதெல்லாம் வந்து கொண்டு வரக்கான சான்சஸ்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் Windows 10 அடுத்த வர அப்டேட்லையும் அதாவது இந்த சன் வேலி அப்டேட்லையும் இந்த மாதிரி இதில் வர அந்த நியூ அனிமேஷன்ஸ் நியூ சேஞ்சஸ் நியூ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே அதுலேயும் வரக்கான சான்சஸ்லாம் ரொம்ப அதிகப்படியாக இருக்கு. Windows 10Xல ஃபீச்சர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ்ல வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க, சில அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த UI இருக்கு பார்த்தா யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் அனிமேஷன் அண்ட் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு டாப் டு பாட்டம் வந்து எல்லாமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு. அதில் வந்து ஒரு முதல் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா வந்து UI தான். அதோட UI ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்பவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து Windows 10X வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே கீழே வந்து டாஸ்க் பார் ஸோ அது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் டாஸ்க் பார் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு டாஸ்க் பார் அதாவது ஆப்ஸ் வந்து பின் பண்ணணும்னா வந்து கீழே வந்து சென்ட்ரலைஸ்டாக இருக்குது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு Windows 10 நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா வந்து கீழே இந்த ஸ்டார்ட் மெனு ஆகட்டும் அதை கிளிக் பண்ணும்போது வந்து ஏகப்பட்ட ஆப்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய ஆப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, டிஃபால்ட் ஆப்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, நிறைய டைல்ஸ்லாம் இருக்கும். அண்ட் Windows 10Xல அந்த மாதிரி வந்து கிடையாது. Windows 10 அந்த லோகோ வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா வந்து ஒரு நமக்குன்னு சில செட் ஆஃப் இது வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து சர்ச் பார் டாப் ஆஃப் இதில் வந்து சர்ச் பார் வந்து கொடுத்துருக்காங்க. வெப் ரிலேட்டட்லையும் அதை நம்ம பிசியில் இருக்கிறதும் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வெப்பில் வந்து ஏதாவது கொரோனா வைரஸ் பற்றி லேட்டஸ்ட்டாக போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை பற்றின டீடைல்ஸ் ஏதாவது இந்தியாவில் எவ்வளோ இருக்குது, ஸோ எந்தெந்த இதில் எவ்வளோ இருக்குது, ஸோ அந்த கவுண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிசியில் இருக்க ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற டீடைல்ஸ் அதை ஃபைல் மேனேஜ் இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே அதுலேயும் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. Windows 10ல வந்து ஏகப்பட்ட ஆப்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் வந்து சில குறிப்பிட்ட ஆப்ஸ் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. Windows 10Xல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரிமோட் டெஸ்க்டாப் வந்து இருக்குது, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் நம்ம ப்ரௌசர்ஸ் இருக்குது, செட்டிங்ஸ் இருக்குது, கேலண்டர் நான் சொன்ன மாதிரி ஸ்னைப்பர் ஸ்கெட்ச் ஸ்கிரீன்ஷாட் இருக்கிற மாதிரி விண்டோஸ் செக்யூரிட்டி அண்ட் வீடியோ எடிட்டர், மியூசிக், கேமரா, கூகுள் மேப்ஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்டது, குரூப் மியூசிக்னு சொல்லி ஏகப்பட்டதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது யூஏலே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் மெனு வந்து கிளிக் பண்ணி பார்க்கறதாகட்டும், டாஸ்க் பார் வந்து சென்ட்ரலைஸ்ட் அலைன்மெண்ட் ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து யூஏலேருந்து வந்து முழுக்க கான்செப்ட் பண்ணதுனால ஸோ ரொம்ப வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அனிமேஷன்ஸ் தான். அதாவது அனிமேஷன்ஸ் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து Windows 10ல வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்ததில்ல. ஸோ அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அனிமேஷன்லாம் வந்து இருக்காது. அந்த ஆர்டிஸ்ட் வந்து அந்த சன்வேர் அப்டேட்டில் அந்த அனிமேஷன் வரக்கான சான்சஸ் இருக்கு. அந்த Windows 10Xல இருக்க அனிமேஷன் அதாவது ஒரு ஆப் வந்து நீங்க ஓபன் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணும்போது எக்ஸாம்பிளுக்கு Windows 10 அந்த ஐகான் ஆகட்டும் அதை ஓபன் பண்ணியாகட்டும் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுறதாகட்டும் அந்த ஆப் அந்த டைல்ஸ் வந்து நீங்கள் பவுன்ஸ் ஆகிறது வந்து நீங்கள் பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் ஆகும் அந்த பவுன்ஸ் வந்து ஆகிறது ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது அந்த அனிமேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அதாவது எப்படின்னா இப்போ டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணிருக்க Windows 10 யூஸ் பண்ணுறதுங்களுக்கு இப்போ ஒரு Windows 10X அதாவது அந்த பிசியில் டுவல் ஸ்க்ரீன் சிங்கிள் ஸ்க்ரீன் பிசியில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து அது பார்க்கறதுக்கு அந்த அனிமேஷன் சேஞ்ச் ஆனது ரொம்ப ஒரு புதுவான ஃபீலாக இருக்குது, புதுவான அனுபவமாக இருக்குது. அடுத்த நான் பார்க்க போகிற மூணாவது ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா வந்து குயிக் சென்டர் அதாவது ஆக்ஷன் சென்டரில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம சைடில் வந்து ஆக்ஷன் சென்டர் கிளிக் பண்ண வந்து சில வால்யூம்ஸ் டவுன் பண்ணுறது, வால்யூம்ஸை வந்து குறைக்கிறது, அண்ட் மேலே வந்து நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தா வந்து அண்ட் ஆக்ஷன் சென்டரில் வந்து மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுறது சொல்லியிருந்தேன். அதில் வந்து டூ நாட் டிஸ்டர்ப், ரொட்டேஷன் கிளாக் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்ஷன் சென்டரில் நம்ம Windows 10ல இருக்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைட் பை சைடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வந்து ஒரு பேனலில் வந்து ரெண்டு இது யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஸ்க்ரீனில் வந்து ரெண்டு இது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ப்ரௌசர் இதை யூஸ் பண்ணிருக்கோம், பின்ன ஃபைல் மேனேஜர் யூஸ் பண்ணிருக்கோம்னா சைட் பை சைடு ரெண்டு விஷயங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பக்கம் ப்ரௌசர் ஆகட்டும், இந்த பக்கம் ஃபைல் மேனேஜர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். மற்றபடி வந்து ரெண்டுக்கு மேற்பட்டதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி வந்து டூ தான் யூஸ் பண்ண முடியும். டூ டாஸ்க் வந்து அட் டைம்ல வந்து மல்டிபிள் டைம் அதாவது சைட் பை சைடில் வந்து ரெண்டு இதையும் ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து ரெண்டு சைட் பை சைட் பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி வந்து பின்னாடி வந்து 3-4 வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்டேட் பண்ணுமா. இப்போதைக்கு வந்து ரெண்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா தெரியுது. அதாவது அட் டைம் வந்து ரெண்டு ஒர்க்கையும் கண்டினியூஸாக பண்ணுறவங்களுக்கு இந்த அப்டேட்ல இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நான் பார்க்க போகிற அப்டேட் அந்த அப்டேட்னு சொல்ல முடியாது. ஸோ வால்பேப்பர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் தான் புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்பவே நல்லா இருக்கு. வால்பேப்பரும் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்கு. நம்ம செட் பண்ணிருக்கல நீங்கள் வால்பேப்பர் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்து நான் பார்க்க போகிற ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல வந்து அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல வந்து OneDrive வந்து டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணிக்கும். நம்ம அதில் இருக்க அந்த டெஸ்க்டாப் ஃபைல் மேனேஜர் நம்ம அதை ஓப்பன் பண்ணுற அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ OneDrive இருக்கிறது டிஃபால்ட்டாக வந்து இதில் சிங்க் ஆகும். அதாவது மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிடும். உள்ள போகும்போது வந்து கண்டிப்பாக லாகின் கேட்கும். லாகின் இருந்தால் மட்டும்தான் ஸோ உள்ள வந்து எனேபிள் ஆகும். அதாவது உள்ள லாகின் பண்ணி நீங்கள் வந்து சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல வந்து OneDrive வந்து
கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஃபைல்ஸ் ஆகட்டும் டெஸ்க்டாப் வச்சு நீங்கள் ஏதாவது பேக்கப் எடுத்து வச்சு இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதில் வைல் எக்ஸ்ப்ளோரர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து டிஃபால்ட் ஆப்ஸ், அதாவது சிஸ்டத்தில் இருக்கிற லெக்ஸி அப்டேட்ஸ் அந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து இருக்க கிடையாது. இல்லை வெப் ஆப்ஸ் தான் இருக்குது. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணிருக்காது, அமேசான் ஆகட்டும், ஸ்பாட்டிஃபை ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், மற்ற எல்லாமே வந்து சர்ச் பண்ணிருக்கும் போது நம்ம டிஃபால்ட் அந்த வெப்சைட் வந்து அங்கிருந்து வந்து கொடுத்து கீழே வந்து டாஸ்க் பார் வந்து பின் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வெப் ரிலேட்டட் ஆப் வந்து பின் பண்ணிக்கிற மாதிரி நெக்ஸ்ட் வந்து நம்ம அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது அந்த ஆப் ஓப்பன் பண்ணால் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம எந்த இடத்துல வந்து கண்டினியூ பண்ணாமல் டிஸ்கண்டினியூ பண்ணணும் அந்த இடத்துல நம்ம வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி வெப் ஆப்ஸ்க்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற டிஃபால்ட்டாக ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் வந்து நிறைய வந்து கிடையாது. சில ஆப்ஸ் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி ரீசனுக்காக மேபி வந்து கொடுத்துருக்கலாம். அண்ட் அடுத்த பார்க்க போகிற ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஃபீச்சர்னு எடுத்துக்க முடியாது. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துக்கலாம். இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் அந்த செக்யூரிட்டி இந்த ரிலேட்டட்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ விண்டோஸ் அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்டேட்லாம் இருக்குது. நான் வந்து பேக்ரவுண்ட் வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்டேட் வந்து எனக்கு வந்து டக்கு ஸ்பீடாக வந்து ஆகுது. விண்டோஸ் 10 ஆகிற மாதிரி வந்து ஸ்லோவெல்லாம் கிடையாது. ஸோ இந்த விண்டோஸ் 10Xல கொஞ்சமே அப்டேட் ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது அதிலே வந்து டிஃபால்ட்டாக கீழே இருக்கிறது விண்டோஸ் செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டி ரிலேட்டட் வந்து ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் 10 ஆகட்டும் அந்த ஆன்டிவைரஸ் வந்து ப்ரொடெக்ஷன் அதாவது விண்டோஸ் செக்யூரிட்டி நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது நிறைய பேருக்கு பிடிக்கல, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த விண்டோஸ் 10Xல வந்து டிஃபால்ட்டாக அந்த சாண்ட் பாக்ஸ் வந்து இருக்கிறதுனால வந்து எந்த ஒரு மால்வேர் ஃபைல்ஸும் வந்து உள்ள அட்டாக் ஆகாது. நம்ம ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஸோ சாண்ட் பாக்ஸ் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ சாண்ட் பாக்ஸ் பற்றின உங்களுக்கு தெரியலன்னா அது எப்படின்னா விண்டோஸில் ஒரு சின்ன ஒரு விர்ச்சுவல் பாக்ஸ் மாதிரி அதில் வந்து நம்ம ஏதோ ஒரு ஃபைல்ஸ் மால்வேர் ஃபைல்ஸ் வச்சு நமக்கு வந்து ஏதோ வைரஸ் நமக்கு வந்து தோணுச்சுன்னா அதில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு சிஸ்டத்தில் வந்து அட்டாக் ஆகாது. அது ஒரு டிஃபால்ட்டாக ஒரு விர்ச்சுவல் மெஷின் மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா கீழே காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான தனி வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறதுக்கான ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த அப்டேட்டில் விண்டோஸ் செக்யூரிட்டி வந்து நம்ம கொடுத்துல வந்து டிஃபால்ட் அதாவது நம்ம ஃபைல்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக வச்சிருக்கும். அதாவது சாண்ட் பாக்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நம்ம சிஸ்டத்தில் வந்து அதாவது ஃபிஷிங் ஆகட்டும் மற்ற இன்டர்நெட் மூலமாக வர அட்டாக் ஆகட்டும் எல்லாமே வந்து சேஃப் அண்ட் செக்யூர் வந்து நம்ம பார்த்துக்கும். விண்டோஸ் 10X ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டாப் டு பாட்டம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அதாவது ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த விண்டோஸ் கோர் வைஸ் எப்போ அப்டேட் வரும்னு வச்சிங்கன்னா மேபி வந்து ஏப்ரல் மே இந்த அப்டேட்டில் வந்து 2021 வந்து கண்டிப்பாக வந்து வர அப்கமிங் வர பிசிஸில் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க அப்டேட் கொடுப்பாங்க. இந்த விண்டோஸ் 10Xை வந்து நமக்கு எந்த ஒரு ஐஎஸ்ஓ ஃபைலில் வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ண கிடையாது. நம்ம வந்து ஒரு எமுலேட்டரை வந்து ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணி வந்து நம்ம பிசி விண்டோஸ் 10 ப்ரோ எஜுகேஷன் அண்ட் என்டர்பிரைஸ் இந்த வெர்ஷனில் வச்சிருந்தீங்கன்னா வந்து இந்த விண்டோஸ் 10X நீங்கள் ஃபைல்ஸ் அதாவது இந்த ஓஎஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி உங்கள் ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. நானும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ என்ன கொஞ்சம் லேக் ஆகுது. அதாவது நம்ம ரேம் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தோம்னா வந்து கொஞ்சம் ஹேங் ஆகாமல் இருக்கிறோம். அண்டு ரேம் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டதுனால வந்து லைட்டாக வந்து ஹேங் ஆகுது. மற்ற அதாவது அதை யூஸ் பண்ணிட்டு மற்ற யூஸ் பண்ணிருக்கோம் லைட்டாக ஹேங் ஆகுது. மற்றபடி எந்த ஒரு குறையும் கிடையாது. அண்டு மினிமம் மெயின் ஒன்று வேணும்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கண்டிப்பாக வந்து வேணும். கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. கிரியேட் பண்ணாங்க. கிரியேட் பண்ணிட்டு விண்டோஸ் 10X வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட் வந்து இருந்தால் தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது ஒன் ஆஃப் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா விண்டோஸ் 10X போய் பார்த்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது சர்க்கிள் இருந்தாலும் விண்டோஸ் பத்தின அதாவது டீடைல்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க விண்டோஸ் யூஸர் யாராவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு விண்டோஸ் எக்ஸ் பத்தின ஒரு டீடைல்ஸ் வந்து அவங்களுக்கும் தெரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டும். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்பவே நன்றி. அண்ட் மீண்டும் நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.